தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் போட்ட நிபந்தனையே என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையை அகற்றணும், மும்மொழி கொள்கையை நீங்க அமல்படுத்தணும் அப்படின்றக்காண்டி தான். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அந்த இருமொழி கொள்கையை மற்ற மாநிலங்களுமே நாங்களும் அமல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்திருப்பது பிஜேபிக்கு மிகப்பெரிய இடியை இறக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, கன்னட டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியுடைய தலைவரான புருஷோத்தம் பலிமலே சிஎம்க்கு நாமளும் இருமொழி கொள்கையை தான் அமல்படுத்தணும், நம்மளுடைய மாநிலத்துல முதல் மொழி கன்னடா இருக்கணும், இரண்டாவது மொழியாக இங்கிலீஷ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாரு. இந்த கடிதம் இப்போ அனுப்புவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நாடு நம்ம ஆழ்விக்கே அமைப்புடைய தலைவரான ரமேஷ் பெல்லம்கொண்டா இவர் ஒரு டிராஃப்ட் பாலிசியை உருவாக்கி கன்னட அரசுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த டிராஃப்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, நாட்டில் உள்ள எல்லா மொழிகளுக்குமே முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்படவே இல்லை. இந்தி பேசாதவர்கள் தலைவில இந்தியை திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமா இருக்கட்டும், அரசு நிர்வாகமா இருக்கட்டும், அதே போல வேலை வாய்ப்பா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஹிந்தி தான் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம் எல்லாமே ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் நடத்தப்படுது. இதனால ஹிந்தி தெரிஞ்சவங்க அவங்களுடைய தாய்மொழியில அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியுது. ஆனா ஹிந்தி பேசாத நமக்கு சரிசமமான வாய்ப்பு என்பது ஏற்படுத்தி தரமாட்டாங்க. எல்லா இடத்துலையுமே ஹிந்தி திணிக்கப்பட்டு வருவது அப்பட்டமா இருக்கு. கன்னடாவுடைய லாங்குவேஜ் லேர்னிங் ரூல் 2017 பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூலும், அது எப்படிப்பட்ட ஸ்கூலா இருந்தாலும் அட்லீஸ்ட் செகண்ட் லாங்குவேஜ், அதாவது கன்னட மொழியை சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் இருக்கு. நாம ஏன் நம்மளுடைய மாநில மொழியை செகண்ட் லாங்குவேஜாக சொல்லி தரணும்? முதல் லாங்குவேஜாவே நம்ம தான் கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் எப்படி இருமொழி கொள்கை இருக்கோ அதே போல கர்நாடகாவிலையுமே இருமொழி கொள்கை, அதாவது முதல் மொழியாக கன்னடமோ உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு ஆங்கில மொழியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கொண்டு வரணும். மற்ற மொழியை கற்கணும்னு நினைக்கிறாங்களா, அவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவங்க தங்களுடைய தகுதிக்கு ஏற்றாப்புல போய் படிச்சுக்கிறட்டும். ஆனா அரசாங்கத்தோடைய முடிவு இருமொழி கொள்கையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடு போட்டார். இது மட்டும் இல்ல, நம்மளுடைய பிடிஆர் அவர்கள் என்ன சொன்னாரு, குழந்தைகள் தலையில அதிக மொழிகளை திணிப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தான் ஏற்படுத்தும், அவங்க அதனால பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத மிக தெளிவாகவே இந்த வயர் ஊடகத்திற்கு கரண்ட் தாப்பர் கிட்ட பேட்டியாவே கொடுத்திருந்தாரு. நாங்க எங்களுடைய அரசாங்க பள்ளியை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கையை தான் இது பண்ணுவோம், மூன்றாவது மொழியோ நாலாவது மொழியோ சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு பேண்ட்வித் எங்கிட்ட இல்ல, 75 வருஷமா எங்கிட்ட நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சிஸ்டத்தை நாங்க டைலூட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாகவே அந்த பெட்டியில பிடிஆர் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அதே போலதான் இந்த ரமேஷ் பெல்லம்கொண்டா அவர்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தைகள் தலையில அதிகமான மொழிகளை திணித்து அவங்க மூளைக்கு நம்ம பாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதனால அவங்க டே டு டே லைஃப்லயே பாதிப்புகளை சந்திக்கிறாங்க. சைக்காலஜி ரீதியாகவும் இன்டெலெக்சுவலாகவும் எஜுகேஷனாலையும் இப்படியான பணிச்சுமை என்பது அவங்களுக்கு ஏற்படுது. அதனால இந்த மூன்றாவது மொழி சொல்லி கொடுக்கறதெல்லாம் நம்ம விட்டுறலாம். அப்படியே குழந்தைகள் அதெல்லாம் மூன்றாவது மொழியை கத்துக்கிறோம், அவங்களாம் ஈஸியா கத்துக்கிறோம்னு நினைக்கிறாங்களா? வட இந்தியாவில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல போய் தெலுங்கு, கன்னடா, மலையாளம், தமிழ் போன்ற மொழிகளை சொல்லி கொடுக்கட்டும். ஹிந்தி பேசாதவர்கள் தலையில இந்தியை திணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவே கொடுத்திருக்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு அளவுகோலா எடுத்துதான் இது கரெக்டா இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்றக்காண்டி தான் கேடிஏ உடைய சேர்மனும் இதை சிஎம்க்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி, ஏன் நம்ம கன்னட மொழியை முதல் மொழி ஆக்கக்கூடாது, நாம ஏன் தமிழ்நாட்டை போலவே இருமொழி கொள்கையை அமல்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை இன்னைக்கு சிஎம்க்கு அனுப்பியிருக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவுல கர்நாடகாவில் ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. ஏன் கர்நாடகாவில் இன்னைக்கு இந்திக்கு எதிராக இருமொழி கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே முக்கியத்துவம் அவசரம் காட்டுறாங்க அப்படின்னா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கர்நாடகாவில் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 5% அவருடைய எண்ணிக்கை வந்திருக்கு. அதாவது ஆந்திராவுக்கு அடுத்து கர்நாடகாவில் தான் இந்தி பேசக்கூடியவர்கள் தாய்மொழியாக கொண்டவர்கள் அதிகமாக உருவாகி இருக்கிறாங்க அப்படின்ற டேட்டா சொல்லுது. ஆனா பக்கத்து மாநிலமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயோ கேரளாவிலேயோ 1% குறைவாக தான் அங்க இந்தி பேசக்கூடியவர்கள் தாய்மொழியாக கொண்டவர்களா இருக்கிறாங்க. அப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடியவர்களே தங்களுடைய தாய்மொழியை இந்தி மொழியாக மாற்றிக்கொண்டு வருவதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வேற வழி இல்லாம தமிழ்நாட்டை போலவே நாமளும் இருமொழி கொள்கைக்கு மாறிடலாம் அப்படின்ற முடிவுக்கு கர்நாடகா வந்ததற்கு மெயினான காரணம். அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமே இந்தி திணிப்புக்கு எதிரான அந்த ஒளிப்போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப பக்கத்து மாநிலமா இருக்கக்கூடிய கர்நாடகாவுடைய அது மாறி இருப்பது பிஜேபிக்கு மிகப்பெரிய நெருக்கடியா மாறி இருக்கு. இது ஏன் மிகப்பெரிய நெருக்கடி பிஜேபிக்கு அப்படின்னா, இவங்க நிதியை கொடுக்க முடியாதுன்னு சொன்னதே இந்த இருமொழி கொள்கையினாலதான்.
இப்ப மற்ற மாநிலங்களுமே இருமொழி கொள்கையை அமல்படுத்தும் போது எல்லா மாநிலத்துக்குமே நிதியை அவங்களால நிறுத்த முடியாது. இதனால வேற வழி இல்லாம தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலத்துக்குமே நிறுத்தப்பட்ட அந்த நிதியை அவங்க விடுவிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அது மட்டுமல்ல, நாம இந்தியை திணிச்சோம் அப்படின்னா தமிழ்நாடு அவங்க திராவிடம் பேசக்கூடியவங்க, அவங்க திராவிடம் என்பது பிரிவினைவாத கொள்கை, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பிரிவினைவாதிகள் அப்படின்ற ஒரு முத்திரையை கூட குத்தலாம். அந்த ரவில இருந்து அமித்ஷா வரைக்கும் அந்த முத்திரையை தான் குத்துறாங்க. ஆனா கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அங்க தேசிய கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கிறதுனால கர்நாடகாவுடைய இருமொழி கொள்கை அப்படின்றது உருவாவது என்பது அது தேசிய செய்தியாக மாறி வடக்கிலையும் அந்த பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் எடுபட்டு பிஜேபிக்கு அது மிகப்பெரிய நெருக்கடியாக மாறும். ஏன்னா பிஜேபி அங்கே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலம். அங்கே வந்துட்டு இங்கே அண்ணாமலை பேசுகிறாருல, மும்மொழிக்கு ஆதரவாக என்னென்னமோ பொய்களெல்லாம் பேசி ஆதரவு திரட்டுறாருல, அந்த மாதிரி கர்நாடகாவில் பிஜேபி ஆதரவு திரட்டுனாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் மிகப்பெரிய எதிர்ப்பை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலேயே பிஜேபி ஆஃப் ஆயிரும். இது வெறும் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்கு மட்டுமல்ல, இங்கே இருந்து அடிக்கடி நான் ப்ரௌடு கன்னடிக்கான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அண்ணாமலை அங்கே போறாருல பிரச்சாரம் பண்ணுவதற்கு, அங்கேயும் போய் அண்ணாமலையால மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேச முடியாது. அப்ப இங்கே ஒரு நிலைப்பாடு அங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரா அண்ணாமலை அப்படின்ற பிம்பமுமே அண்ணாமலை மீது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அது மகாராஷ்டிரா பார்டர் இருக்கக்கூடிய எல்லையா இருக்கு. ஏற்கனவே மகாராஷ்டிரால மராத்தி மொழியை தான் கட்டாயமாக பேசணும், மராத்தி மொழியை தான் கட்டாயமாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரான பட்னாவிஸ் சொல்லிட்டு இருக்கிறாருல. இந்த சூழ்நிலையில கர்நாடகாவில் இருமொழி கொள்கை அமலாச்சு அப்படின்னா பார்டர் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவிலையுமே அது பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மகாராஷ்டிராவில் மட்டும் இருமொழி கொள்கை வந்துருச்சு, மகாராஷ்டிராவில் மட்டும் இருமொழி கொள்கையோட முழக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி அவ்வளவுதான், அவங்க சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஸ்டாலினை எப்படியாவது அடக்கிடலாம், ஸ்டாலினை நிதியை கொடுக்காம மிரட்டி அவரை பணிய வச்சிடலாம், எத்தனை நாளைக்கு தான் நிதியை வாங்காம அவங்க தப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஒரு கணக்கு போட்டு வைக்க அவங்க நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஸ்டாலினுடைய அந்த ஒரு தீர்க்கமான முடிவை பக்கத்து மாநிலங்களுமே எடுக்க ஆரம்பிச்சிருப்பது என்பது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடிதான். அப்போ 1968 நம்ம இருமொழி கொள்கையை அமல்படுத்தி இன்று வரைக்கும் அந்த இருமொழி கொள்கையில நம்ம பிடிப்போடு இருக்கிறோம்ல, இதே போல இன்னைக்கு மற்ற மாநிலங்களும் உருவாவது என்பது மிகப்பெரிய வரவேற்புக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். சரி, இப்போ சிபிஎஸ்இ ஒரு டிராஃப்ட் பாலிசியை வெளியிட்டு அண்ணாமலைக்கு ஆப்பு வச்சாங்கன்னு சொன்னால, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அண்ணாமலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கையில என்ன விஷயத்த பிரதானமா சொல்றாரு, அதாவது மூன்றாவது மொழி எந்த மொழி வேண்டுமானாலும் படிக்கலாம், இந்தி மொழி என்பது கிடையவே கிடையாது, இந்தி என்ற வார்த்தையே கிடையாது, இந்தி திணிப்பை பண்ணவே இல்லை, மோடிஜி ஹிந்தியை நீக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்றாருல்ல. இப்போ சமீபத்தில் February 25 சிபிஎஸ்இ ஒரு டிராஃப்ட் பாலிசியை வெளியிட்டாங்க. அதுல என்ன இருக்கு தெரியுமா, அதாவது சிபிஎஸ்இல 10th இனிமே 2 எக்ஸாம் பொது தேர்வு 2 தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராஃப்ட் பாலிசியில் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் என்னென்ன சப்ஜெக்ட் இடம்பெறும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் 5 சப்ஜெக்ட் இருக்கு. என்னென்னா இங்கிலீஷ், ஹிந்தி, சயின்ஸ், மேக்ஸ், சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றை லாங்குவேஜ் மட்டும்தான் இனிமே பாடத்திட்டமாக இருக்கும் அப்படின்றத சிபிஎஸ்இ டிராஃப்ட் பாலிசியாகவே வெளியிட்டாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட அட்டவணையில் இருக்கக்கூடிய எந்த மொழிகளுமே சிபிஎஸ்இல இனிமேல் சொல்லித்தரப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு டிராஃப்ட் பாலிசி தான் அது. அதாவது கன்னடமோ, தெலுங்கோ, மலையாளமோ, தமிழ் மொழியோ எந்த மொழியுமே இருக்காது, ஹிந்தி மட்டும்தான் சிபிஎஸ்இல சொல்லித்தரப்படும் என்றதான் அந்த டிராஃப்ட் பாலிசி. இதற்கு March 9 வரைக்கும் டெட்லைன் கொடுத்து பொதுமக்கள் கருத்துக்களை இப்ப கேட்டுட்டு வர்றாங்க. இதற்கு கடும் எதிர்ப்பு பயங்கரமா கிளம்பி இருக்குங்க. முக்கியமா கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு கிளம்பி அரசியல் சலசலப்பு உருவானதுனால இன்னைக்கு சிபிஎஸ்இ உடனடியாக இன்னொரு டிராஃப்ட் பாலிசியை வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னா, வெறும் ஹிந்தி மட்டும் சப்ஜெக்டா இருந்துச்சுல, இப்போ 14 மொழிகளையுமே ரீஜனல் லாங்குவேஜையும் சேர்த்து இப்போ பாலிசியை வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்போ எதிர்ப்பு கிளம்பல அப்படின்னா சிபிஎஸ்இ வெறும் ஹிந்தியை மட்டும்தான் பாடமா வச்சிருக்கோம். எதிர்ப்பு கிளம்பினதுனால தான் இன்னைக்கு 14 மொழிகளை சேர்த்திருக்காங்களே தவிர அவங்களாக விருப்பப்பட்டோ அவங்களாகவே இந்த எல்லா மொழிகளுக்கும் அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்றோ எந்த ஒரு திட்டமும் அவர்களிடம் இல்லை அப்படின்றதற்கு இதுவே ஒரு உதாரணமா இருக்கா. அப்போ கர்நாடகாவை சேர்ந்த கல்வியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கர்நாடகாவில் 2017 அடிப்படையில் கன்னட மொழியை 2வது லாங்குவேஜாவது சொல்லித்தரணும்னு இருக்கும்போது கன்னட மொழியே இல்லாம சிபிஎஸ்இல சொல்லித்தர போறாங்களா, என்னங்க இது அநியாயமா இருக்கு, இதை விட இந்தி திணிப்பு என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல கர்நாடகாவிலையும் இங்கே எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. கர்நாடகா கொடுத்த
அந்த அழுத்தத்தினாலையும் கர்நாடகாவில் இருந்த அந்த எதிர்ப்புனாலையும் தான் சிபிஎஸ்சி ஆட்டோமேட்டிக்காக 2வது பாலிசியை வெளியிட்டாங்க. நான் சொன்னேன்ல, தமிழ்நாடு கூட இவங்க பிரிவினைவாதின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்நாடகாவில் இருமொழி கொள்கை வந்து இந்தியை எதிர்த்தாங்க அப்படின்னா அது வட இந்தியாவிலேயே பிரதிபலிக்கும், ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அது மிகப்பெரிய விவாதத்தை கிளப்புன்னு சொன்னால. இதே போல தான் சிபிஎஸ்சியிலே கர்நாடகா கிளம்புல விவாதத்தினால தான் அந்த டிராஃப்டையே அவங்க மாற்றிருக்கிறாங்க. அப்போ அங்கே அண்ணாமலைக்கு வருவோம். அண்ணாமலை நீங்கள் என்ன சொன்னீங்க, 3வது மொழி எது வேண்டாலும் படிக்கலாம்னு சொன்னீங்களே. இன்னைக்கு சிபிஎஸ்சி உங்கள் ஒன்றிய அரசின் கீழே இயங்கக்கூடிய சிபிஎஸ்சி டிராஃப்ட் என்னவா இருக்கு, முதல் மொழியே ஹிந்தியா இருக்கு. அப்போ அண்ணாமலை நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இது மட்டும் இல்லைங்க, இவங்க என்ன சொல்றாங்க, தேசிய கல்விக் கொள்கையை நீங்க வாசித்து பாருங்க, அதுல வந்து தாய்மொழியில கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்கல்ல. NEP 2020 நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுல எல்லா இடத்துலையுமே ஹோம் லாங்குவேஜ் அப்படின்றோம், லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்ற வார்த்தை தான் இருக்கும். பேரா 4.1 கடைசியில தான் மதர் டங் அப்படின்ற வார்த்தையே இருக்கு. மதர் டங் அப்படின்னா நமக்கு தெரியும் அது தாய்மொழின்னு. ஹோம் லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜுக்கு அர்த்தம் என்ன? பிஜேபி அதை நாளைக்கு ஹோம் லாங்குவேஜ் ஹிந்தி தாங்க, லோக்கல் லாங்குவேஜ் ஹிந்தி தாங்க, இந்தியாவுடைய அதிகம் பேசக்கூடிய மொழி 43% பேர் பேசக்கூடிய மொழி ஹிந்தி தான் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதை உதாரணப்படுத்தக்கூடிய சுட்டி காட்டக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் அந்த ஹோம் லாங்குவேஜும் அந்த லோக்கல் லாங்குவேஜும். அப்போ நான் என்ன கேட்கிறேன், இந்த பிஜேபி கிட்ட 2020 நீங்க NEP கொண்டு வந்துட்டீங்க, தாய்மொழி கல்வியில தான் 5வது வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்போ இந்த NEP கொண்டு வந்து 5 வருஷம் ஆகியுமே ஏன் தாய்மொழியில கல்வி கற்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை எந்த மாநிலமும் எடுக்காம இருக்கிறாங்க? 5 வருஷம் ஆகியும் ஏன் ஒன்றிய அரசு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை? அப்ப தாய்மொழியில படிக்கணும், தாய்மொழியில நாங்க படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அமித்ஷா சொல்வதை போல ஒரு ஜும்லா தான். இவருடைய ஒற்றை நோக்கம் என்பது ஹிந்தியை மட்டுமே திணிச்சு ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களாக எல்லாத்தையும் மாற்றணும், ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்ற ஒரு கொள்கையை ஏற்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக தான் நம்ம கிட்ட ஆசை வார்த்தை காட்டுவாங்க. 3வது மொழி படிங்க, 4வது மொழி படிங்க, படிச்சீங்கன்னா நீங்க முன்னேறிடுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பம்மாத்து வேலையுமே இவங்க ஹிந்தியை திணிப்பதற்காக மட்டும்தான் அப்படின்றத நாம மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்போ ஸ்டாலினை ஏண்டா தொட்டதுனால இன்னைக்கு ஒரு மாநிலம் இல்லாம எல்லா மாநிலத்துக்கும் இந்த விஷயம் பரவிக்கிட்டு இருக்கே, நம்மளுடைய அரசியல் அவ்வளவுதானா அப்படின்ற விழிபுதுக நிலைக்கு போயிருக்கிறாங்க மோடி அமித்ஷாவும். நன்றி.